மகாபாரதம் இது ஒரு யுத்தத்தின் கதை அல்ல. இது மனிதன் தன் ஆசைக்கும் தன் தர்மத்துக்கும் நடுவே எடுத்த முடிவுகளின் கதை. அதன் வேர்கள் பாரதன் என்ற ஒரு அரசனிடம் செல்கின்றன. அவன் வாள் கொண்டு உலகை வெல்லவில்லை. அவன் நீதியால், நியாயத்தால் ஒரு தேசத்தை உருவாக்கினான். அந்த தேசம் அவன் பெயரையே எடுத்தது, பாரத வருஷம். ஆனால் மண் பெயரை மட்டும் நினைவில் வைக்காது, அது மனிதனின் முடிவுகளை நினைவில் வைக்கும். ஏனெனில் இந்த கதையில் ஒவ்வொரு செயலும் ஒரு விதை, ஒவ்வொரு தேர்வும் ஒரு விளைவு. நல்லது, கெட்டது என்று எளிதாக பிரிக்க முடியாத வாழ்க்கை. இங்கே தெய்வங்கள் வழிகாட்டலாம், ஆனால் நடக்க வேண்டியது மனிதனின் தேர்வில்தான் தீர்மானிக்கப்படுகிறது. அதனால்தான் இந்த கதையில் முதல் அம்பு போர்க்களத்தில் எய்யப்படவில்லை, அது ஒரு இதயத்தில் விழுந்தது. அந்த இதயத்தின் உரிமையாளர் ஹஸ்தினாபுரத்தின் அரசன் சாந்தனு. ஹஸ்தினாபுரத்தின் அரசன் சாந்தனு நீதியிலும் கருணையிலும் நிலைத்தவன். அவன் ஆட்சி வாள் காட்டிய பயத்தில் அல்ல, நியாயம் கொடுத்த நம்பிக்கையில் நின்றது. அவன் ஆட்சி மக்கள் நினைவில் ஒரு அமைதியாக இருந்தது. ஒரு நாள் அரசன் அரண்மனையை விட்டு வெளியேறினான், காடுகள் வழியாக நதிக்கரையை நோக்கி. அந்த இடத்தில் கங்கை ஓடிக்கொண்டிருந்தாள். அவள் நீர் மட்டுமல்ல, அவள் ஓசை மட்டுமல்ல, அவள் காலத்தின் ஓர் ஓட்டம். அந்த நதிக்கரையில் சாந்தனு அவளை கண்டான். ஒரு பெண், அழகு மட்டுமல்ல, ஒரு தெய்வீக அமைதி. அவள் நடை நீரைப் போல மென்மை, அவள் பார்வை ஆழத்தைப் போல அமைதி. அவளது கண்களில் நீ என்னை கேட்பாயா என்ற கேள்வி இருந்தது. சாந்தனுவின் இதயம் அந்த நொடியிலேயே தன் கட்டுப்பாட்டை இழந்தது. அவன் காதலித்தான். சாந்தனு அவளை மணக்க விரும்பினான். ஆனால் அவள் சிரித்தாள், மெதுவாக, அமைதியாக. பின்னர் சொன்னாள், ஒரு நிபந்தனை. நீ என்னை மணந்தால் நான் செய்வதை நீ ஒருபோதும் கேள்வி கேட்கக்கூடாது, என்னை நிறுத்தவும் கூடாது. ஒரு நிமிடம் அரசன் தயங்கினான். அந்த நிமிடத்தில் அவன் அரசன் அல்ல, ஒரு மனிதன். காதல் அவனின் புத்தியை விட வேகமாக ஓடியது. அவன் சம்மதித்தான். அன்று அரசன் ஒரு வாக்குறுதியை கொடுத்தான். அவனுக்கு தெரியவில்லை, அது ஒரு பெண்ணுக்கு அல்ல, அது விதிக்கு. திருமணம் நடந்தது. ஹஸ்தினாபுரம் மகிழ்ந்தது. குழந்தை பிறந்தது. ஆனால் அந்த மகிழ்ச்சி நதிக்கரையில் முடிந்தது. கங்கை அந்த குழந்தையை எடுத்தாள், நதிக்குள் இறங்கினாள், மற்றும் அந்த குழந்தை நீரில் மறைந்தது. சாந்தனு பார்த்தான். அவனது இதயம் கத்தியது, ஆனால் அவன் வாய் மௌனமாக இருந்தது. மீண்டும் ஒரு குழந்தை, மீண்டும் ஒரு நதி, மீண்டும் மௌனம். 7 முறை, 7 உயிர்கள். 7 முறை ஒரு தந்தை இறந்தான். ஆனால் எதுவும் பேசவில்லை, ஏனெனில் அவன் கொடுத்த வாக்குறுதி அவனை கட்டி போட்டது. 8வது குழந்தை பிறந்தபோது சாந்தனுவின் மௌனம் உடைந்தது. நிறுத்து என்று அவன் கத்தினான். கங்கை திரும்பி பார்த்தாள். அவளது கண்களில் அன்பும் வலி மற்றும் உண்மை இருந்தது. நீ வாக்கை மீறிவிட்டாய் என்றாள் அவள். அப்போதுதான் அவள் உண்மையை சொன்னாள். இந்த குழந்தைகள் சாபம் பெற்ற தேவர்கள், பூமியில் நீண்ட காலம் வாழக்கூடாதவர்கள். அவர்களை விடுவிக்க நான் தாயாக வந்தேன், அவர்களை விடுவித்தேன். இந்த 8வது குழந்தை, அவனது நேரம் இன்னும் வரவில்லை, இவன் வாழ வேண்டும். அவள் அந்த குழந்தையை எடுத்தாள். கங்கை திரும்பிச் சென்றாள். நதி அமைதியாக ஓடியது. அந்த கணம் சாந்தனு ஒரு உண்மையை பெற்றான். ஆனால் ஒரு மனைவியையும் ஒரு மகனையும் ஒரே நேரத்தில் இழந்தான். அரண்மனை இருந்தது, அரசன் இருந்தான், ஆனால் அவனது இதயத்தில் ஒரு இடம் என்றைக்கும் காலியாக இருந்தது. ஆண்டுகள் கடந்தன. ஒரு நாள் கங்கை மீண்டும் வந்தாள். இந்த முறை ஒரு தாயாக அல்ல, ஒரு வாக்குறுதியை நிறைவேற்ற. அவள் தன்னுடன் கொண்டு வந்தாள் ஒரு இளைஞனை. அவன் சாதாரண இளைஞன் அல்ல. அவனது உடல் பயிற்சியால் உறைந்தது. அவனது பார்வை அமைதியில் கூர்மையடைந்தது. அவன் வளர்ந்திருந்தான், பூமியில் அல்ல, சொர்க்கத்தில். வேதங்கள், ஆயுதங்கள், அரசியல் ஞானம், மிக முக்கியமாக தன்னை கட்டுப்படுத்தும் கல்வி. இவன்தான் உன் 8வது புதல்வன்
என்றாள் கங்கை. தேவவிரதன். அந்த நொடியிலே சாந்தனு அரசன் அல்ல, ஒரு தந்தை. அன்றே சாந்தனு புரிந்து கொண்டான். இந்த மகன் ஒரு நாள் ஹஸ்தினாபுரத்தின் காவலனாக இருப்பான். அவன் கண்களில் பல ஆண்டுகளுக்குப் பிறகு ஒளி திரும்பியது. தேவவிரதன் அரண்மனையில் வளர்ந்தான். அவன் வீரனாக இருந்தான். ஆனால் அவனை விட உயர்ந்தது அவனது தர்மம். அரண்மனை மீண்டும் உயிர் பெற்றது. ஹஸ்தினாபுரம் மீண்டும் சிரித்தது. ஆனால் விதி இன்னும் முழுமையாக பேசவில்லை. அந்த அமைதியை உடைத்தது ஒரு பெண், சத்யவதி, மீனவரின் மகள். ஆனால் அவளது அறிவு அரசியலை வாசித்தது. சாந்தனு அவளை மணக்க விரும்பினான். நீண்ட காலத்திற்குப் பிறகு அவன் மகிழ்ச்சியாக இருந்தான். ஆனால் அந்த மகிழ்ச்சி ஒரு மனிதனிடம் நிறுத்தப்பட்டது. சத்யவதியின் தந்தை, தன் குலத்தின் தலைவன், அதிகாரத்தை புரிந்தவன், அரசியலை வாசிக்கத் தெரிந்தவன். அவன் அரசனை பார்த்து பணிந்து பேசவில்லை. அவன் மன்றாடவும் இல்லை. அவன் கேட்டது ஒரே ஒரு விஷயம்: என் மகள் அரசியாக இருக்கலாம், ஆனால் அவளது மகனே இந்த நாட்டின் அரசனாக இருக்க வேண்டும். அந்த வார்த்தைகள் சாந்தனுவின் இதயத்தை உடைத்தன. சாந்தனு மௌனமானான். அவன் காதலித்தான், ஆனால் அவன் ஒரு தந்தையும் கூட. ஏனெனில் ஹஸ்தினாபுரத்திற்கு ஏற்கனவே ஒரு வாரிசு இருந்தான், தேவவிரதன். சாந்தனு அந்த நிபந்தனையை ஏற்கவில்லை. அவன் திரும்பிச் சென்றான். அந்த இரவு அரண்மனை தூங்கியது. ஆனால் சாந்தனு தூங்கவில்லை. ஒரு அரசனாக அவனுக்கு வழி இல்லை. ஒரு தந்தையாக அவனுக்கு தீர்வு இல்லை. அந்த மாற்றத்தை தேவவிரதன் கவனித்தான். யாரும் சொல்லவில்லை. ஆனால் ஒரு மகன், தந்தையின் மௌனத்தை கேட்கத் தெரிந்தவன். அவன் உண்மையை அறிந்தான். அந்த நொடியில் தேவவிரதன் புரிந்து கொண்டான். இது காதலின் பிரச்சனை அல்ல, இது அரசின் எதிர்காலம். அடுத்த நாள் தேவவிரதன் சத்யவதியின் தந்தையின் முன் நின்றான். தேவவிரதன் கேட்டது என்ன வேண்டும்? அவன் பதிலளித்தான், சத்யவதியின் மகனுக்கு இந்த அரியணை. தேவவிரதன் ஒரு கணம் கூட தயங்கவில்லை. அரியணை எனக்கு தேவையில்லை. ஆனால் அந்த மனிதன் இன்னும் பார்த்தான். அப்போது தேவவிரதன் புரிந்து கொண்டான். அரியணையை விட்டு விலகுவது போதாது. ஒரு நாள் அவனுக்கு பிறக்கும் மகன் இந்த நாட்டை கேட்கக்கூடும். அந்த சிந்தனை தேவவிரதனை உறைய வைத்தது. அங்கே அந்த கணத்தில் அவன் எடுத்த தீர்மானம் ஒரு மனிதனுக்கானது அல்ல. நான் மணமுடிக்க மாட்டேன், நான் சந்ததியையும் பெறமாட்டேன். அந்த வார்த்தைகள் ஒரு சபையை உலுக்கவில்லை, அவை வரலாற்றை உலுக்கியது. அந்த சத்தியம் வானத்தை துளைத்தது. தேவர்கள் மலர் பொழிந்தனர், பூமி அதிர்ந்தது. அந்த நாளிலிருந்து தேவவிரதன் இல்லை, பீஷ்மர் இருந்தார். ஒரு சத்தியத்தின் பெயர், ஒரு தியாகத்தின் உருவம். ஆனால் விதி மௌனமாக சிரித்தது. ஏனெனில் இந்த சத்தியம் ஒரு தந்தையின் இதயத்தை காப்பாற்றியது. ஆனால் ஒரு வம்சத்தின் பாதையை மாற்றியது. அந்த நாளில் ஒரு வாக்குறுதி அரசியலை காப்பாற்றியது. அதே வாக்குறுதி ஒரு நாள் ஹஸ்தினாபுரத்தை இரத்தத்தில் மூழ்க வைக்கப் போகிறது.